ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம இப்போ வந்து ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இது ஏற்கனவே வந்து 3 பார்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து ட்ரெயின் ப்ராப்ளம்லேயே வந்து லேட் அண்டு ஏர்லி கேசஸாக இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அப்புறம் கோயிங் அண்டு ரிட்டர்னிங் கேசஸாக இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்போது லேட் அண்ட் இயர்லி கேசஸில் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ ஸ்பீட்ஸ் டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ ஸ்பீட் இன்ட்டு டிஃப்ரென்ஸ் இன் அரைவல் டைம். ஓகேவா? 2 ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க, அதோட ப்ராடக்ட்டு, அப்புறம் அதோட டிஃப்ரென்ஸு, அப்புறம் வந்து 2 டைம் கொடுத்துருப்பாங்க, அதோட டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கணும். அடுத்து கோயிங் அண்ட் ரிட்டர்னிங் கேசஸில் டோட்டல் டைம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போது நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதே தான், ப்ராடக்ட் ஆஃப் டூ ஸ்பீட்ஸ். ஆனால் என்ன பண்ணிக்கணும், ஸ்பீடை கீழே டினாமினேட்டரில் சம் பண்ணிக்கணும். சம் ஆஃப் த ஸ்பீட்ஸ் இன்ட்டு டோட்டல் டைம் டேக்கன், அவ்வளோதான். இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். A train running between two towns reaches its destination by 30 minutes late if its speed is 25 km per hour and by 6 minutes late if its speed is 30 km per hour. What is the distance between two towns னு கேட்குறாங்க. நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அதாவது வந்து 25 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போகும் பொழுது 30 மினிட்ஸ் லேட்டாக போகுது. 30 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போகும்போது 60 மினிட்ஸ் லேட்டாக போகுது. இப்போ டிஸ்டன்ஸுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? லேட் அண்ட் இயர்லி கேசஸில் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஸ்பீட்ஸ் டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ ஸ்பீட்ஸ் இன்ட்டு டிஃப்ரென்ஸ் இன் அரைவல் டைம். அந்த டைமை நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போது டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீட்ஸ் divided by difference of speeds into difference in time. ஓகேவா? இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீட்ஸ் என்னென்ன? 25 into 30 divided by பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 30 minus 25 into difference in time. இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 மினிட் லேட்டு, அதுக்கப்புறம் வந்து 30 மினிட்ஸ் லேட்டு, இங்கே வந்து 60 மினிட்ஸ் வந்து லேட்டு. ஓகேவா? அப்போது ஃபர்ஸ்ட் எவ்வளோ? 30 மினிட்ஸ் லேட்டு, டிஃப்ரென்ஸ் இன் டைம். அப்போ 30 மைனஸ், டிஃப்ரென்ஸ்னால மைனஸ், இங்கே எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க? 6 மினிட்ஸ். ஓகேவா? இதில் லேட்டுன்னா நம்ம வந்து ரெண்டையுமே ப்ளஸ்ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா வந்து ஏற்கனவே உள்ளதை விட எக்ஸ்ட்ரா வந்து டைம் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம் லேட்டாக போகிறாங்கன்னா. அப்போது இங்கே வந்து +6. ஓகே? அப்போ 25 into 30 டிவைடட் பை 30ல் 25 போச்சுன்னா எவ்வளோ? 5 into 30ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? 24. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. இப்போது இது ரெண்டும் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் எதில் இருக்குது? கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. ஆனால் வந்து இது வந்து மினிட்ஸில் இருக்குது. ஸோ நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஹவராக மாற்றிக்கணும். அப்போ வந்து மினிட்டை ஹவராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? 60ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 30 1s are 1, 32s are 60, 5 1s are 5, 5 5s are 25. இப்போ இந்த 5 24 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 5 4s are 20க்கு 0, ரிமைனிங் 2, 5 2s are 10, 10 plus 2 12. டிவைடில் ஒரு 2 இருக்குது. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 60. ஏன்னா 2 1s are 2, 2 6 are 12, இந்த 0 போட்டோம்னா நம்மளுக்கு 60 கிடைக்கும். 60 கிலோமீட்டர். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ உங்களுக்கு ஃபார்முலா இல்லாமல் நீங்கள் சால்வ் பண்ணோம் அப்படின்னா T1 minus T2 is equal to distance divided by, இங்கே வந்து ஏன்னா வந்து சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்க போகுது. ஸோ distance divided by S1 minus distance divided by S2. இதில் நீங்கள் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு D வந்து கிடச்சிரும். ஓகேவா? இது லென்த்தியாக போகும், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
A student walk from his house at 2.5 km per hour and reaches his school in 5 minutes late. If he walk at 3 km per hour, he will reach his school 10 minutes early. What is the distance between the school and his house னு கேட்குறாங்க. சேம் தான், நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ அதே தான் நீங்கள் பண்ணணும். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 2.5 இன்ட்டு 3 டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கணுமா, டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கணுமா. அப்போ 3 மைனஸ் 2.5 இன்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 10 மினிட்ஸ் லேட்டு, சாரி 5 மினிட்ஸ் லேட். அப்போ ப்ளஸ் 5 தான். லேட்டுனா நம்ம ஏற்கனவே இல்லாமல் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோன்னு அர்த்தம், அதனால் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அப்போது 5 ப்ளஸ் 5 5ன்னு எழுதிக்கிறேன். டிஃப்ரென்ஸ் இன் டைம் தான், ஸோ மைனஸ் இங்கே 10 மினிட்ஸ் இயர்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இயர்லினா முன்னாடியே போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஏற்கனவே இருக்க டைமை விட முன்னாடி போயிட்டாங்கன்னா -10 போட்டுக்கணும். ஓகேவா. டிவைடட் பை இது மினிட்ல இருக்கு, ஹவராக மாற்றிக்கிறதுக்காக 60. ஓகேவா. ஏன்னா இது கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் இது ரெண்டுமே இருக்குது. நம்மளுக்கு ஆப்ஷனும் கிலோமீட்டரில் தான் இருக்குது. அப்போ ஹவர் கேன்சல் ஆகணும்னா இந்த மினிட்டை நீங்கள் ஹவராக கேன்சல் பண்ணி மாற்றிக்கணும். அடுத்து இப்போ 2.5 இன்ட்டு 3 டிவைடட் பை இதை இப்போ மைனஸ் பண்ணால் கிடைக்கும். 3ல் 2.5 போச்சுன்னா 0.5 இன்ட்டு இதை ஆட் பண்ணா கிடைக்கும் 15/60. ஓகேவா. இதை இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு 5. ஓகேவா. 0.5 இன்ட்டு 5 போட்டோம்னா வந்து 2.5 கிடைக்கும். ஓகே. அகெயின் 15 1s are 15, 15 4s are 60. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஈக்குவல் டு 5 இன்ட்டு 3 15 டிவைடட் பை 4. டினாமினேட்டரில் 4 இருக்குது. அப்போது 15ல் எத்தனை 4 இருக்குது, 3 4s are 12. 15ல் 12 போச்சுன்னா ரிமைனிங் 3 டிவைடட் பை 4 கிலோமீட்டர். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. இயர்லியாக இருந்துச்சுன்னா டைமை மைனஸில் எடுத்துக்கணும், லேட்டுன்னா நம்ம ப்ளஸில் எடுத்துக்க போகிறோம். அது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறதுனால மைனஸ் ஃபார்முலாவில். 2 men start together to walk a certain distance at 12 km per hour, 9 km per hour. The farmer reaches 30 minutes before the later. What is the distance they walked அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளம்க்கு செப்பரேட்டாக டைம் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ கிலோமீட்டரில் போனால் இவ்வளோ லேட்டாக போவாங்க, இவ்வளோ கிலோமீட்டரில் போனால் இவ்வளோ ஏர்லியாவோ இல்லை லேட்டாவோ போவாங்க, அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே டைரெக்டாக 30 மினிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதே தான் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் எடுத்துக்கங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீட் டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் இன் ஸ்பீட். அப்போ 12 மைனஸ் 9 இன்ட்டு 30 மினிட்ஸில் இருக்கு டிவைடட் பை 60. அப்போ 12 இன்ட்டு 9 டிவைடட் பை 12ல் 9 போச்சுன்னா எவ்வளோ, 3 இன்ட்டு 1 2. அப்போ 1/2. ஓகேவா. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 6. 3 1s are 3, 3 3s are 9. அப்போ 6 இன்ட்டு 3 18 கிலோமீட்டர். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், a man goes from A to B at 40 km per hour, returns B to A at 60 km per hour. If he takes 5 hours in all, what is the distance between A and B ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இது கோயிங் அண்டு ரிட்டர்னிங் கேஸில் உள்ளது. ஓகேவா. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து ஏலேருந்து பிக்கு போகிறாங்க, அகெயின் பிலேருந்து ஏக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்போ அதில் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணோம், அதே தான் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீட்ஸ் டிவைடட் பை இங்கே மட்டும் சம் ஆஃப் ஸ்பீட்ஸ் இன்ட்டு டோட்டல் டைம் போட்டுக்கணும். ஓகேவா. இங்கே சம் ஆஃப் ஸ்பீட்ஸு, இங்கே டோட்டல் டைம். ஓகேவா. அப்போது டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீட்ஸ் divided by sum of speeds
இன்ட்டு டோட்டல் டைம். ஓகேவா? அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீட்ஸ் என்ன? 40 இன்ட்டு 60 டிவைடட் பை 40 ப்ளஸ் 60 இன்ட்டு இது வந்து ஹார்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஹார்ஸில் தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பண்ண 60ஆல் டிவைட் பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட்டு 5. இப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 40 இன்ட்டு 60 இன்ட்டு 5 டிவைடட் பை 100ன்னு வந்துடும். ஓகேவா? 0 0 0 0 கேன்சல் பண்ணுங்கள். அப்போ 6 5s are 30. 30 இன்ட்டு 4 எவ்வளோ? 120 கிலோமீட்டர். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இது கோயிங் அண்ட் ரிட்டர்னிங் கேஸில் மட்டும் இங்கே வந்து ஸ்பீடை சம் பண்ணோம், இங்கே வந்து டோட்டல் டைமை எடுத்துக்கணும். அதுவே வந்து லேட்டாக போகிறது ஏர்லியாக போகிறதா இருந்ததுன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீட் தான். ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்பீட் போட்டு இங்கே டைம் கொடுத்துருக்கிறதுல வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கணும், அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.